சிறு குறு தொழில்கள் பீக் ஹவர்ஸ் சார்ஜ்னு கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிறாங்க. விஜய் அவர்கள் சொன்ன பீக் ஹவர் சார்ஜஸ்னா என்னன்னு பார்க்கலாமா? பொதுவா பீக் ஹார் சார்ஜஸ், நான் பீக் ஹார் சார்ஜஸ் ரெண்டு இருக்கு. அதாவது இந்த போட்டோல பாக்குறீங்களா, ரெண்டு பெரிய வேவ், அதை தான் நம்ம பீக் ஹார் சார்ஜஸ் சொல்றோம். பீக் ஹார் சார்ஜஸ் வந்து எப்ப போடுறாங்கன்னா காலையில 6 மணில இருந்தும் 10 மணி வரைக்கும், அதே மாதிரி சாயந்தரம் 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் போடுறாங்க. அதாவது இந்த டைம்ல வந்துட்டு 20-25% வரைக்கும் அதிகமா வசூலிக்கிறாங்க டிஎன்இபி. இதை ஏன் வசூலிக்கிறீங்கன்னு கேட்டா, ஹை எலக்ட்ரிசிட்டி டிமாண்டை வந்து மேனேஜ் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் வயர், இதுல ஏற்படுற ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காகவும் நாங்க இதை வந்து சார்ஜஸ் அப்ளை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பீக் ஹவர் சார்ஜஸ்னால சிறு தொழிலாளர்கள்லாம் பாதிப்படைகிறாங்க. அதாவது இந்த ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கவங்க, மாவு மில் வச்சிருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்க. அது மூலியமா ஹை எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுன்னா அவங்களுக்கு வர லாபத்தை எல்லாத்தையும் போய் கரண்ட் பில் தான் கட்டுற மாதிரி வரும். இதை தான் வந்து விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.